இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். தேர்தல் நடக்கும் முன்பே பாஜக வேட்பாளர் வெற்றி. குஜராத்தில் உள்ள 26 லோக்சபா தொகுதிகளுக்கு மே 7ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. சூரத் தொகுதியில் பாஜகவின் முகேஷ் தலால், காங்கிரசின் நிலேஷ் கும்பானி, பகுஜன் சமாஜின் பியாரேலால் பாரதி மற்றும் 7 சுயேட்சைகள் என 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு பரிசீலனை நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியை முன்மொழிந்த 5 பேரில் 3 பேர் தங்களது கையெழுத்து இல்லை என தெரிவித்தனர். இதனால் போலி கையெழுத்து பெறப்பட்டதாக அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அவரது மாற்று வேட்பாளர் சுரேஷின் வேட்புமனுவிலும் போலி கையெழுத்து இருப்பதாக கூறி நிராகரிக்கப்பட்டது. போட்டியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற்றப்பட்ட நிலையில் பகுஜன் சமாஜ், சுயேட்சைகள் உள்ளிட்ட 8 பேர் தங்களது வேட்புமனுவை இன்று திரும்பப் பெற்றனர். போட்டி யாருமில்லாத நிலையில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பாஜகவினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருது. வெங்கையாவுக்கு பத்ம விபூஷன். 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ராஷ்டிரபதி பவனில் நடந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த ஆண்டு 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் 30 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன், 17 பத்மபூஷன், 110 பத்மஸ்ரீ விருதுகள் அடங்கும். முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாடகிகள் உஷா உத்தப், பத்மா சுப்பிரமணியம், தொழிலதிபர் சீதாராம் ஜிந்தால் உள்ளிட்டோர் பத்மபூஷன் விருது பெற்றனர். டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இதேபோல் கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, பொறியியல், வர்த்தகம் என பல துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. ஓட்டுப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி அறிவிப்பு ஏன்? தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெற்று முடிந்த நாளில் 72.09% ஓட்டுகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்தார். அடுத்த சில மணி நேரங்களில் ஓட்டுப்பதிவு சதவீதம் மாறியது. 69.46% ஓட்டுகள்தான் பதிவானதாக தேர்தல் ஆணையம் சொன்னது. இந்த குழப்பம் அடங்குவதற்குள் மீண்டும் ஓட்டுப்பதிவு சதவீதம் மாறியது. 69.72% ஓட்டுகள்தான் பதிவானதாக 3வது முறையாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஓட்டு போடவில்லை என்றும் புள்ளி விவரத்துடன் சொன்னது. ஓட்டுப்பதிவு சதவீதம் அறிவிப்பதில் இவ்வளவு குளறுபடி ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்தார். மொபைல் செயலியில் பதிவான தகவல்கள் அடிப்படையில் சதவீதம் கணக்கிட்டதால் குளறுபடி ஏற்பட்டது. ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஓட்டுப்பதிவை செயலியில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்படவில்லை. இதனால் அனைவரும் அப்டேட் செய்யவில்லை. தேர்தல் அதிகாரி கையொப்பமிட்ட தகவல் வர தாமதமாகும் என்பதால் செயலி மூலம் கிடைத்த தகவல்களை அறிவித்தோம் என்று சத்யபிரதா சாஹூ கூறினார். 272 வாக்காளர்கள் நீக்கம். திமுகவின் திட்டமிட்ட சதி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேல கடையநல்லூர் 26 மற்றும் 27வது வார்டுகளுக்கான ஓட்டுச்சாவடி மையத்தில் கடந்த முறை ஓட்டளித்தவர்களில் 272 வாக்காளர்களின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டையை அதிகாரிகளிடம் காட்டி ஓட்டளிக்க அனுமதிக்கும்படி பாதிக்கப்பட்டோர் கேட்டனர். எனினும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை ஓட்டு போட அனுமதிக்க முடியாது என அதிகாரிகள் கைவிரித்தனர். எனினும் பெயர் நீக்கத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் சொல்ல முடியாமல் திணறினர். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைவரும் ஓட்டு போட்டனர். தற்போது எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் 272 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்குரிமையை நீக்க வேண்டுமென்றால் முன்னதாகவே வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கி விளக்கம் கேட்க வேண்டும். அதுபோன்ற நடைமுறையை பின்பற்றவில்லை. 3 மாதத்திற்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் அதிகாரிகள் கூறினர். இது தொடர்பாக கலெக்டர் மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அளிக்க இருப்பதாக பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கூறினர். திமுகவினர் திட்டமிட்டு தங்களின் பெயர்களை நீக்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தங்களை ஓட்டு போட அனுமதி மறுத்த அதிகாரிகளை கண்டித்து 2 ஓட்டுச்சாவடிகளை வாக்காளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோர்ட்டில் ஆஜரான செந்தில் காவலை நீட்டித்த நீதிபதி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது நீதிமன்ற காவல் 33வது முறையாக ஏப்ரல் 22 வரை ஏற்கனவே நீட்டிக்கப்பட்டது. காவல் முடிந்ததால் இன்று சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி அல்லி முன் செந்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
அவரது நீதிமன்ற காவலை வரும் 25 வரை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் வீடியோ கான்பரன்சில் ஆஜர்படுத்தவும் அறிவுறுத்தினார். ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். வழக்கு தொடர்பாக வங்கி ஆவணங்கள் அடிப்படையில் வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் மீண்டும் வாதிட அனுமதிக்க கோரிய நிலையில் நீதிபதியும் அனுமதி அளித்தார். செந்தில் கேட்டுக்கொண்டபடி இன்று அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்கள் வழங்கப்பட்டு அவரிடம் கையெழுத்து பெறப்பட்டது. தன்னை விடுவிக்க கோரிய மனு மீது ஏப்ரல் 25 முதல் வாதங்களை துவங்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு அனுமதி அளித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். ஜாஃபர் சாதிக் விவகாரம் போல இதையும் விட்டு வைப்பது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் போலீஸை தாக்கியது, கும்பகோணம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் பஸ் டிரைவரை தாக்கியது, தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாமனாரை தாக்கிய நபர் என 3 நாட்களாக வெளிவரும் செய்திகள் மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. கஞ்சா தலைநகரமாக தமிழகம் மாறியிருக்கிறது. குற்றம் நடந்து செய்தியாக வந்த பின்பே கைது செய்யப்படுகிறார்கள். கஞ்சா கடத்துபவர்கள், விற்பனை செய்பவர்கள் யார் என்று போலீசுக்கு தெரியாதா? கஞ்சா புழக்கத்தை ஏன் முழுவதுமாக தடுக்க முடியவில்லை? திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவராக செயல்பட்டதை கண்டுகொள்ளாமல் கோட்டை விட்டது போல கஞ்சா புழக்கத்தை தடுக்க திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். 25,000 ஆசிரியர்கள் நியமனம் செல்லாது, சம்பளத்தை திருப்பித் தர கோர்ட் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் 2016இல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 24,640 ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. சுமார் 23 லட்சம் பேர் எழுதினர். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது 25,753 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதாவது கூடுதலாக 1000 பேருக்கு வேலை கிடைத்தது. ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. ஆசிரியர்கள் நியமனத்தை ரத்து செய்ய கோரி கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. சிபிஐ விசாரித்தது. பள்ளி ஆசிரியர்கள் தேர்வாணையத்தில் கூடுதல் நியமன குழுவை முறைகேடாக உருவாக்கி தகுதி தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கும் ஆசிரியர் பணி வழங்கப்பட்டதாக சிபிஐ சொன்னது. இந்த வழக்கில் கொல்கத்தா ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. மேற்குவங்க பள்ளி ஆசிரியர் தேர்வாணையம் 2016இல் அமைத்த நியமன குழு செல்லாது. அந்த குழு நியமனம் செய்த 25,753 பேரின் பணிகள் ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். வெற்று விடைத்தாள்களை கொடுத்து சட்டவிரோதமாக பணியில் சேர்ந்தவர்கள் இதுவரை வாங்கிய சம்பளத்தை 12% வட்டியுடன் 4 வாரத்திற்குள் அரசுக்கு திரும்ப தர வேண்டும் என கொல்கத்தா ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. ஆசிரியர் பணி நியமன முறைகேட்டில் முன்னாள் மாநில கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி உள்ளிட்ட திரிணாமுல் தலைவர்கள், அதிகாரிகள் ஏற்கனவே சிறையில் உள்ளனர். வெப்ப அபாயத்தில் தமிழகம் வறுத்தெடுக்கப் போகிறது. தமிழகத்தில் கோடை வெயில் உச்சம் தொட்டுள்ளது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் அபாயம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஈரோடு, மதுரை, சேலம், திருத்தணி, தஞ்சாவூர், தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்துகிறது. ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலங்கானா, ஆந்திர பிரதேசத்திலும் கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. வெயிலின் தாக்கம் 107 முதல் 113 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உள்ளது. இது இந்த மாதத்தின் 2வது வெப்ப அலையாகும். ஜூன் வரையில் கடுமையான வெப்பம் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மத்திய பிரதேசம், குஜராத், ஒடிசா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்டில் அதிக வெப்ப அலை வீசும். அடுத்த 5 நாட்களில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வெயில் அதிகரிக்கும். இரவு நேரத்திலும் வெப்பத்தின் தாக்கம் தீவிரமாக இருக்கும். இதன் காரணமாக மக்களுக்கு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது.